ஃபேன்பேல லிங்க் பண்ணிருக்கக்கூடிய பேங்க் அக்கௌண்ட்டை எப்படி ரிமூவ் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் டீடைலா அந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படின்ற டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போலாம். ஃபேன்பே ஆப் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு கீழே பேங்க் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் இதில் ஆட் பண்ணிருக்கக்கூடிய பேங்க் அக்கௌண்ட் இங்கே ஷோ ஆகும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ரிமூவ் அக்கௌண்ட் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு ரிமூவ் கொடுங்க. ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி ரிமூவ் கொடுக்குறப்ப கெனாட் ரிமூவ் பிரைமரி அக்கௌண்ட் அப்படின்ற மாதிரி வரும். இது எதனால் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரே ஒரு அக்கௌண்ட் மட்டும்தான் உங்களோட ஃபேன்பேயில் லிங்க் பண்ணி வச்சுருப்பீங்க. அப்படி ஒரே ஒரு அக்கௌண்ட்டை நீங்கள் லிங்க் பண்ணி வச்சுருக்கிறப்ப அந்த அக்கௌண்ட் தான் பார்த்தீங்கன்னா பிரைமரி அக்கௌண்ட்டாக வந்திருக்கும். அப்படி பிரைமரி அக்கௌண்ட்டாக இருக்கிறப்ப அதை பார்த்தீங்கன்னா உங்களால் ரிமூவ் பண்ண முடியாது. இதுவே நீங்கள் 2 அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் ஒன்று பிரைமரியாக இருக்கும், ஒன்று நார்மலாக இருக்கும். அதை நீங்கள் இந்த மாதிரி ரிமூவ் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா அது ரிமூவ் ஆகிடும். இந்த மாதிரி ஒரே அக்கௌண்ட் இருக்கிறப்ப அது ரிமூவ் ஆகாது. இப்படி ரிமூவ் ஆகாமல் கெனாட் ரிமூவ் பிரைமரி அக்கௌண்ட் அப்படின்ற மாதிரி ஷோ ஆனிச்சு அப்படின்னா அதை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது, அதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஜஸ்ட்டு நீங்கள் இந்த பேஜை விட்டு வெளியில் வந்துடுங்க. வெளில வந்துட்டீங்க அப்படின்னா மேலே உங்களோட அக்கௌண்டோட ப்ரொஃபைல் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா லாக் அவுட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு லாக் அவுட் கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி என்டர் ஃபேம்பேன்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஃபேம்பேல என்ன நம்பர் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணீங்களோ அந்த நம்பரை திருப்பி இதில் என்ட்ரு பண்ணிடுங்க. என்ட்ரு பண்ணிட்டு கீழே இருக்க ஆரோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதில் வெரிஃபை மெசேஜ் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேம்பேல ஃபஸ்ட்டு எந்த கூகுள் அக்கௌண்ட் கொடுத்து வெரிஃபை பண்ணீங்களோ அந்த கூகுள் அக்கௌண்ட்டை அதில் கிளிக் பண்ணிடுங்க. அதில் கீழே வெரிஃபை வித் ஓடிபி இருக்கும். அதை கிளிக் பண்ணவே பார்த்தீங்கன்னா அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஜிமெயிலில் ஓடிபி வந்திருக்கும். அதை பார்த்து நீங்கள் என்ட்ரு பண்ணிடுங்க. ஜிமெயில் ஆப்பில் போயிட்டு அதை பார்த்து என்ட்ரு பண்ணிட்டு கீழே ஒரு ஏரோ இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபேம்பே அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடும். இப்போ போயிட்டு நீங்கள் அந்த பேங்க் ஆப்ஷனை கிளிக் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா உங்களோட அந்த பேங்க் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ரிமூவ் ஆகிருக்கும். இப்போது நம்ம ஃபேம்பேல 2 அக்கௌண்ட் வச்சுருக்கோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஒரு அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஒரு அக்கௌண்ட் மட்டும் தான் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த ஒரு அக்கௌண்ட் தான் பிரைமரி அக்கௌண்ட்டாக இருக்கும். அதனால் அதை ரிமூவ் பண்ண முடியாது. அதற்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லாக் அவுட் பண்ணிட்டு நம்ம திருப்பி லாகின் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடுக்கும். ஸோ இப்போ எப்படி ஃபேம்பேல நம்ம லிங்க் பண்ணிருக்கக்கூடிய பேங்க் அக்கௌண்ட்டை ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.